போட்டு அதை கலாய்ப்பான், இது பண்ணுவானுங்க. இல்ல அவனுங்க சைட்லயும் கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இது பண்ணுவானுங்க. இதே மாதிரி டிவிகே ஜெயிக்குதுன்னு எடுத்துப்போம். டிவிகே ஒரு தொகுதியில வந்துட்டு ஜெயிக்குது. அது தளபதி தாண்டி ஒரு தொகுதி எடுத்துப்போம். ஏன்னா தளபதி ஜெயிப்பாருன்னு அது எல்லாருக்கும் தெரியாது. அது நார்மல் இது. அதான் தளபதி தாண்டி இப்போ வர எடுத்துப்போம். அங்க வந்துட்டு இப்போ நம்ம பிரச்சனை பண்றோமோ இல்லையோ, நம்ம மூடிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை வந்துரும். ஏன்னா இவன் எப்படி ஜெயிச்சான்ற மாதிரி நம்மள போட்டு ஏதாவது வைத்தறிச்சல் ஏதாவது பண்ண பார்ப்பானுங்க. அது எல்லாருக்கும் தெரியாது. அது ஒரு ஓகேங்க. எக்ஸாம்பிள் வேட்பாளர் அதான் ஹார்பர் தொகுதியில இப்ப ஷேர் பாபு தோத்துட்டாருன்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன். என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அது சொல்லணும்னு அவசியம் கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா. அதுதாங்க எனக்கு மக்கள் மக்கள் மேல எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவங்க கிட்ட கையில சிக்கிருங்க எல்லாமே. நீங்க வேட்பாளர் சேஃப்கார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நம்மளோட எத்தனை கட்சி ஆபீஸ உடைப்பாங்க, எத்தனை மக்களை ஏங்க இப்பவே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே எங்க மாவட்டத்துல ஊத்தங்கரையில தண்ணி தொட்டி உடைச்சிட்டாங்க. குடிக்கிற தண்ணி தொட்டி உடைஞ்சாச்சு இப்பவே. அப்போ ரிசல்ட் அன்னைக்கு என்னென்னலாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் ஒரு பையன், அவன் மேலேயே கேஸ் போட்டாங்க. அப்போ எதுக்கு நீங்க என்ன நடக்குதுங்க? குடிக்கிற தண்ணிய நீ அந்த டேங்க உடைக்கிற, அருவாள் எடுத்து வெட்டுறாங்க அப்படியே. அது வீடியோ இருக்கு. அருவாள் எடுத்து ஒரு ஒரு டேங்க். அப்படி நீ எதுக்கு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டணும்? அப்ப நடுவுல எவன் வந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற ரவுடிசம் பண்ற நீ. தண்ணி கூட குடிக்க கூடாது நீ எங்களுக்கு ஓட்டு போடலன்னா. இதுதான் சமூக நீதி. என்னடா டேய், அன்னைக்கு எத்தனை பெண்களை நீங்க அடிக்க மாட்டீங்க நான் அன்னைக்கு போய் சொல்லுங்க. எனக்கு அதுதான் பயம். இவனுங்க சொல்றானுங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கங்க, ஏதாவது ஆயிட போகுது. யாரா நீங்க? நீங்க அட்டூழியம் பண்ணாம இருங்கடா முதல்ல. நடக்கிற நல்லது கெட்டது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். யாரும் அந்த அளவுக்கு முட்டாளும் இல்ல. அதான் இன்னொன்னு ஹைட் பண்ணி வைக்கவும் முடியாத மாதிரி ஒரு 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 இயர்ல இருக்கும் 2026. முன்னாடியாவது அதான் எல்லாத்தையும் மறைக்கலாம், இது பண்ணலாம். இப்பெல்லாம் யாராலையும் எதுவுமே மறைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவாயிடுச்சு. இதான் முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ ஒருத்தருடைய சொத்து இதுவே அந்த மாதிரி வந்துட்டு வெளியே வர்றதை தாண்டி இப்பெல்லாம் வந்துட்டு ஏன் அந்த ஆளு நேத்து என்ன சாப்பிட்டாரு முத கொண்டு அந்த அந்த ஒரு ஹோட்டல் பில்ல இருந்து அது எல்லாமே இப்போதைக்கு வெளியே வர்ற அளவுக்கு ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனா இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இது ஏன் சொல்றேன்னா தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் ஒன்றும் முட்டாளோ இல்லை, எதுவும் இல்லை. எல்லாரும் நம்பியதான் எல்லாரும் டிவிக்கு ஜெயிக்கும் நம்பிக்கையிலே இருப்போம். ஏன் இது சொல்றேன்னா, நீ எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல, இல்ல மூணாவது வந்தா பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல. எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல தான், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்றதுனால அப்படி பேசலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி பேசுறவங்களையும் நான் தப்பு சொல்லல. ஆனா ஜெயிக்க வாய்ப்புக்கு அதிகமா இருக்குது. எனக்கு கேட்டா வாய்ப்பு இருக்கு. அந்த கான்பிடன்ட்டோட தான் இருக்கிறதுல தப்பும் கிடையாது. நம்ம என்ன அதாவது இந்த இப்போ வீக்கான கட்சியா இருந்தா அந்த மாதிரி நினைக்கலாம். இதுல ஒரு அதான் நேத்து கூட ஒன்று சொன்னேன். என்டிகே காரன் வந்துட்டு ஆட்சியை பிடிப்புன்னு பேசினேறான். ஏடிஎம்கே காரன் வந்துட்டு 100 தான் ஏன் ஈஸ்வரத்துக்கு 160 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்றான். முதல்ல இப்போ இவனுங்க முட்டா பசங்களுக்கு நினைக்கலாம். முட்டா பசங்க இல்ல, இவனுங்க ஒண்ணு மேனிபுலேஷன் பண்றேன்னு ஒரு தெரியுமானுங்க. நம்மளுக்கு மேனிபுலேஷனே தேவையில்லையே. இப்போ விஜய் ஃபேன்ஸ்குள்ளேயே கான்வர்சேஷன் இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன்லயே அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தன் நானா கம்மியா சொல்லுவான், இன்னொருத்தவன் இல்ல சரி வரதனுவான், இன்னொருத்தவன் 2 பேரும் சைட்ல திட்டுவானுங்க. நம்மளுக்குள்ளேயே ப்ரோ அதான். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ப்ரோ. இது எனக்கும் ஒரு அலெக்சாண்டர், 3 hours முன்னாடி கூட அது நடந்தது ப்ரோ. அதாவது சொல்லுங்க ம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் இருப்பார்ல, ரவிக்குமார்னு சொல்லிட்டு, அவரு ஒரு சர்வே ரிசல்ட் எடுத்திருக்காரு. பாத்தீங்களா அதை? என்ன சொன்னாரு அவரு தான் என்ன சொல்லி தெரியும்ல, ஒருத்தர் எக்ஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் ரவிக்குமார் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுவாரு. தெரியும் தெரியும், பார்த்தேன். 41% டிவிகேவுக்கு ஆதரவு போட்டிருந்தாரு. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, 41% சொல்லியிருக்காரு. பிளஸ் 121 சீட் சொல்லியிருக்காரு அவரு. இதுல என்ன மேட்ருனா, இப்ப அவர் ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காரு, ஓகேவா? சோ அவரு கவர்மெண்ட் கிட்டலாம் ஒர்க் பண்ணிருக்காரு, ஜெயலலிதா கூடயும் ஒர்க் பண்ணிருக்காரு, கருணாநிதி கூடயும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவர் இன்டெலிஜென்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸோ அவங்க மெத்தட் தெரியும்ல, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி அவங்க சர்வே எடுப்பாங்க, அவங்களோட மெத்தடாலஜி என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவரு அதே மாதிரி லைக் எடுத்திருக்காரு போல. ஸோ தொகுதிக்கு 10
ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சு 234 தொகுதியிலுமே அவர் வந்து இந்த சர்வே கண்டக்ட் பண்ணி எக்ஸிட் போல வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுல வந்து சாம்பிள்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரு சொல்லும் போது ஓகே ஒருவேளை வந்து டஸ்டபிளா இருக்கும் போல, நடக்கும் போல அப்படின்ற ஒரு தாட் தான் அவருக்கு. அதாவது பின்பான் நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சர்வே வந்து எடுக்கலாம். அவர் வந்து மொத்தம் 2,34,000 சாம்பிள் தான் சைஸ். ஓகேங்களா? அவர் எடுத்த ஒட்டுமொத்தமா எடுத்ததுமே வெறும் 2,34,000 தான். ஓகேங்களா? அது வெறும் 2 எல்லாத்தையுமே lakhs இல்ல ப்ரோ, 2 lakhs வந்து அதிகம் தான். இப்ப நீங்க 2 ஆக்சிஸ் lakhs அதிகம் இந்தியாவில் தாங்க. பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து ப்ரோ 44,000 அதிகம் தான் சாம்பிள் ப்ரோ. தான் அவர் எடுத்திருக்கான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அந்த சிட்டிஸ்லயும் எடுத்திருப்பாரு. எப்பா யார் ப்ரோ அது? அது இந்த சாயரும் எஸ்டின்னு ஒரு ஐடி கீழே இறக்கி விட்டுருங்க. நீங்க கத்திக்கிட்டே இருப்பா கீழே உட்காந்து. அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல. அலெக்ஸ் ஏன் எல்லாரையுமே மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க? பேசு, கேக்குதா ஹோஸ்ட் யாருக்காவது? போஸ்ட் அப்பாவும் அலெக்ஸ் ப்ரோ மூடுற என்ன மாதிரி. கேட்டுங்க. தெரியும் தெரியும். இல்ல அது வழக்கமா 2-3 மூலிகை வருமா. லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுலதான் இந்த நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா எக்ஸ்ட்ரீமா அதான் ஏதோ ஒண்ணு பரப்புவானுங்க. அது எழுதி தரேன், ஒண்ணு அதான் டிஎம்கே ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், இல்ல ஏதான் ஏடிஎம்கே தெரியல, அவனுங்க ஏதோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவானுங்க. ரிசல்ட் அப்பதான் உண்மை வரும். இது இந்த மாதிரி இது இப்போ மட்டும் நடக்கல, அது 2016 டைம்ல இதேதான் நடந்தது. 2016ல பார்த்தா விளம்பரம் எல்லாமே டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி தான் விளம்பரம் பண்ணாங்க. நீங்க யாருக்கிட்ட வேணா அந்த டைம் கேட்டு பாருங்க. ஆனா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சு. 2015ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாலின் 16 கன்னியாகுமரியில ஆரம்பிச்சாரு. நமக்கு நாம பயணம் நடைப்பயணம் ஆரம்பிச்சாரு. என்னென்ன குரல் வித்த காட்டணுமோ அவரோட லைவ் இருக்கும். இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. இப்படி இல்லாம ஒரு சிஎம் கேண்டிடேட் பண்ணாருன்னு ராட்டுன்னு சுத்தினாரு. அதுக்கப்புறம் ஆட்டோல தொங்கிட்டு போவாரு, டீ குடிப்பாரு, அதுக்கப்புறம் நுங்கு காங்கிரீட் ரோட்ல வித்தாரு, ரோடு போட்டு இளநி போவாரு. வித்தாரு, கேரட் வித்தாரு, எல்லா காய்கறியும் வித்தாரு. அந்த சீசன்ல விளையிற காய்கறி எல்லாத்தையுமே வித்தாரு. இல்ல இல்ல அப்புறம் இப்ப பாட்டு அதை பண்ணாரு. கலாய்ச்சி விட்டாங்க. சட்டசபையிலே கலாய்ச்சிட்டாங்க. இப்ப இது பட்டு புடவை கட்டு போய் யாருன்னா நாத்து நடுவாங்களான்னு. இல்ல அது இருக்கட்டும். அதான் ஆனா அதான் விளம்பரம் என்னைக்குமே அந்த எல்லா பீரியட்லயும் பண்ணுவாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும். ஆனா ஏன்னா விளம்பரம் எல்லாமே அவங்க கிட்ட தானே இருக்குது. டாப் தான் இருக்கிற மீடியாஸ்ல இருந்து எல்லாமே அதான் அவங்க கிட்ட தான் இருக்குது, சேனல்ஸ்ல இருந்து. அதனால தான் சொல்றேன். இல்ல இப்போ போல்ல டிஎம்கே வருது, மீடியால வருது, பேப்பர்ல வருது, எல்லாம் வருதுன்னா அது எல்லாமே அவங்க சைடு தான் இருக்குது. ரிசல்ட் இதுதான். ஏங்க போனா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுங்க, யாருக்கு ஓட்டு போடுங்க என்ன 10 இது சார் நிறைய பேருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, திமுக 179 தொகுதிகள் ஒப்பீனியன் போலி வந்ததுன்னு போன் வருது. இதுல எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஈஸ்வர் உங்க கட்சியில இருந்தும் கால் வந்துச்சுயா? என்ன கால் வந்தது? இந்த மாதிரி ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. அது போடுங்கன்னு சொன்னது வேற. இவங்க 179 தொகுதிகள் வருதுன்னு ஒப்பீனியன் போல் சொல்றது எப்படிப்பட்ட இதா இருக்கு பாரு. எனக்கு கால் பண்ணி சொன்னானுங்களா உங்களுக்கு 180 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு? 179 தொகுதின்னு. ப்ரோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அவன் மனதைரியம். கேடு கெட்டவன் ஆனா நான் கெட்டவன் அப்படின்றாரு அவரு. அதோட கேடு கட்டவங்க நீங்க, அத தெரிஞ்சுங்க. உங்களை பத்தி நானும் அதே நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன். இல்ல இன்னைக்கு நீங்க மறைச்சிக்கலாம். பழைய கதையெல்லாம் எடுத்தா நீங்களும் எங்களை விட மோசம். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அலெக்ஸுக்கும் தெரியும் எல்லாரும் ஒரு என்ன மோசம். அத 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன். அலெக்ஸ் பொறுமையா அலெக்ஸ் தலைமையில சொல்லலாம். அலெக்ஸ் கேட்டுட்டு நெஞ்ச புடிச்சிக்க வேணாம்னு சொல்லுங்க.
கூட தரணியும் கேட்டுக்க சொல்லுங்க. கேக்குதா? புரியல. இல்ல அலெக்ஸ், 4ஆம் தேதி வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. ரொம்ப ஏதோ இது வந்த மாதிரி ரேபிஸ் நாய் கடிச்ச மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற. கொஞ்சம் அக்ரெசிவ் குறை. நாங்களா கொஞ்சம் ஃப்ரீயா இரு. நாங்களா அக்ரெசிவ் பண்ணாங்க. அவன் போஸ்ட்ல அக்ரெஷன் இருக்கு, அத கொஞ்சம் குறைச்சிக்கோ. போஸ்ட்ல என்ன அக்ரெஷன்? தோன்றதான் போடுவாங்க. ஏண்டா நேத்து தோன்றது இல்ல, போடலாம். ஏண்டா நேத்து நீ என்ன சொன்ன? இரு, நேத்து எத்தனை சீட்டு ஜெயிக்கும்னு சொன்ன? ஏடிஎம்கே 160 சீட்டு ஜெயிக்கும். நான் அது சொல்றது ஓகே, நான் அது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டேன். உன் ஒப்பீனியன் மட்டும் அத நீ புரிஞ்சு மீறி சொல்லலாம். போடுறது வேற. என் ஒப்பீனியன் இது வேணா சொல்லக்கூடாதா? சொல்லு அலெக்ஸ், ஆனா அத இங்க பாரு, சொல்றது நம்புற மாதிரி இருக்கணும். முதல்ல தளபதி வந்துட்டு இல்ல, இல்ல நீ இரு போட்டதுக்கு என்ன போட்டேன்னு தெரியுமா? தளபதி எம்ஜிஆர் டு வந்துட்டு விஜய் நீ டிஎம்கே. ஒன்னது. இல்ல நீ போட்டதுக்கு தான் நான் போட்டேன். நீ ஒப்பீனியன் போடல, எம்ஜிஆர் டு விஜய்னு போட்டிருக்க. கேக்குதாடா? இல்ல இவர் என்ன போட்டிருக்காரு? எம்ஜிஆர் டு விஜய் இது ஒண்ணுது. அப்ப நாங்க வேற கொஞ்சம் தட்டுங்க. கேக்குதாடா ஈஸ்வரி? கேக்குதாடா? சொல்லுங்க பெரியப்பு, சொல்லு எப்படி போகுது உங்க நிலவரம்? செமையா போயிட்டு இருக்குடா. விட்றா நான் டீல் பண்ணிட்டேன். இல்ல பொறுப்பாளரை 20 தொகுதிக்கு பொறுப்பாளரா போட்டிருக்காங்களா? எப்படி போகுது? 20 தொகுதி. கண்டுபிடிச்சிட்டியாடா அலெக்ஸ்? இவன் எங்கடா அலெக்ஸ்? இல்ல அது அலெக்ஸ் கேக்குதா? இல்ல அலெக்ஸ், ஈஸ்வர யாருமே மேல ஏத்துறது இல்ல. எது நீ மேல ஏத்துன? 4ஆம் தேதி பேசிப்போம். இல்ல மோகன் டென்ஷன் வேணாம். அவன் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்படியே சும்மா. அவன் அப்படி இல்ல. நம்ம பேசுறதுக்கு எதுனா நம்ம பேசுறது அவன் கேட்கவே மாட்டான். அவன் பாட்டு பேசினே இருப்பான். ஆமா, மோகனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு போல. ஈஸ்வர உன்னோட மோகனுக்கு எல்லாம் நல்லா தாண்டா பேசுவாப்ல. வேண்டாடி என்ன பண்றது? எதுவும் பேச முடியல. இல்ல நம்ம அலெக்ஸ் போட்ட போஸ்டுக்கு நீயா இருந்தாலும் கொலைகான்ல அடிப்ப அலெக்ஸ. ஏன்டா? என்னடா? உண்மைதானடா. எம்ஜிஆருக்கு அடுத்த விஜய் தான்டா. அவரோட கேரி பண்ணி நிறைய வந்துட்டாங்க. இல்லடா, எம்ஜிஆருக்கு அடுத்த என்ன எடப்பாடி என்னடா போட முடியும்? என்னடா லூசு மாதிரி பேசுறீங்க? ஏங்க அவரோட லெக்கசி எல்லாம் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. அவரோட நீதிய இல்ல ஒரே நிமிஷம். அதே இல்ல அத தாண்டி எடப்பாடி வந்து கண்ணாடி போட்டு குள்ளெல்லாம் வச்சுட்டு கருப்பு எம்ஜிஆர்னு போட்டோலாம். இல்ல இவனை விட யாரையும் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்த முடியாதுன்னு வைங்களேன். இன்னொரு மேட்ரு, வீட்டை விட்டே வெளில வரலன்றானே. இல்ல நான் எதனால இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போயிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அமெரிக்கால இருந்து வந்தாரு. ஓகே, மக்கள் உயிரை வந்து இங்க வந்து பணயமா வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? வர்ற கூட்டத்தை வச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரசியல் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அவரால் எல்லா இடத்துக்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் மன்னிச்சிருவேன். ஜெயலலிதா சாகவில்லை. அதான் ஆண் வெளிச்சத்துல வந்துட்டு மோடியில இருக்காங்களாம். ஞாபகம் மோடி தான் ஜெயலலிதான்ட்டாங்க. இல்ல அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு நீ போய் அமித்ஷா கிட்ட கட்சி அடமானம் வச்சிட்டானுங்க. உனக்கெல்லாம் எம்ஜிஆரை பத்தி பேசுறாங்க. அந்த அம்மா கடிச்சு சாகும் போது என்ன சொன்னாங்க? இல்ல செத்து 10 நாள் கூட அவங்களை எடுத்துட்டு போய் அடமாட வச்சிட்டாங்க கட்சிய. உயிரோட இருந்தா எடப்பாடியே யாருன்னு தெரிஞ்சிருக்குது. இல்ல அதாங்க இப்போ போன வாட்டி வந்து 65 தொகுதி ஜெயிச்சாங்க. ஏன் இவ்வளவு தொகுதி ஜெயிச்சோம்? அதுக்கு உண்டான வேலை எதுவுமே பண்ணல. 5 வருஷமா இருந்தாலும் எந்த ஒரு சம்பவம் டிஎம்கே எதிராக எதுவுமே பேசவும் இல்லை. வீட்லயே உட்காந்தா, எடப்பாடியிலே உட்காந்துருந்தான். எதனா ஒண்ணு பேசி கட்சி வந்து டெவலப் பண்ணி இருக்கிறவங்கள அங்க உட்கார வச்சிருக்கணும். இங்க செங்கோட்டையெல்லாம் வைய அணைச்சிட்டு நீ என்ன பண்ண போற? கட்சியை என்ன யாரு காப்பாத்துவான்? நீ ஒரே ஆளே தலையில் தூக்கி வச்சிருக்கியா? அங்க கட்சி வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பேருக்கு தான். நீ புதுசா வந்தன்னா நீ எதனா பண்ணணும். பேசாம வீட்டுல உட்காந்துருந்தா கட்சி வளர்ந்துருமா?
ம். பதில் சொல்றா ஈஸ்வரு. எங்க அவன்? போயிட்டான். ரிமூவ் பண்ணிட்டீங்களா? காட்டுதுடா எனக்கு அவனை. நான் தான் ஓடிட்டேன்ல. வருவான். நாளைக்கு 2ஆம் தேதியா? அப்புறம் 3ஆம் தேதி. 4ஆம் தேதி நைட்லாம் நமக்கு ஒரு உட்காந்துருப்போம். ஏய் வந்துட்டான்டா, வந்துட்டான். கேக்குது ஈஸ்வரு, கேக்குதா? காலம். சொல்ல முடிஞ்சா எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுங்க. அப்படியா? மெதுவா கேளு. அதாவது வெண்ணி தண்ணியை ஃபர்ஸ்ட் காலில் ஊத்துற கொஸ்டின் மாதிரி ஓடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய ஆரம்ப காலத்துல இது பண்ணி வந்தார், கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு. விஜயன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டா மேல வந்தாரு. நான் ஒண்ணு சொல்லட்டா? ஒரு நிமிஷம், கேள்வி கேட்டல பதில் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்பத்துல இருந்து நற்பணி மன்றம் வச்சு, அதனால மக்களுக்கு என்னென்ன இது பண்ண முடியுமோ, அத பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஓகேவா? அதுவும் இல்லாத நீ கடந்த 10, 15 வருஷத்துல வந்து எந்த இயற்கை இது அது என்னது பேரிடரு எல்லாமே பார்த்தீன்னா, இயற்கை பேரிடர் மட்டும் கிடையாது. இந்த எல்லா இதுலயும் நலத்திட்ட உதவி அது இதுன்னுலாம் பண்ணியிருக்காங்க. களப்பணி ஆற்றிட்டு தான் வந்திருக்காங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. அதாவது தமிழக வெற்றி கழகம் வேணா புதுசா இருக்கலாம். விஎம்ஐ பழசு. ஓகேவா? ம். வேற அடுத்த கொஸ்டின். நான் அத கேட்கல. ஆ இவரு இல்ல. சினிமால நீ கேட்டதுக்கு சொல்லிட்ட. நடிக்கிற நீ கேட்டது நாடகத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய நாடகம் நடிக்கிற அப்பயே அவரு சில விஷயங்களை பண்ணாரு. ஏய் எம்ஜிஆர்ன்னா, எம்ஜிஆர் செல்வாக்க தான்டா சொல்றோம். ஓகேவா? எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாரி இல்ல காப்பி பேஸ்ட் சொல்லல. அதான் விக்னேஷ் ப்ரோ, இப்போ ஈஸ்வர் அது இப்ப நீங்க என்ன சொல்ல இல்ல வரீங்கன்னா, நான் இப்ப கேக்குறேன். எம்ஜிஆர் இல்ல வந்து இன்னொரு இல்ல விஷயம், அதான் எம்ஜிஆர் தன்னோட வந்து ஒரு திரையுலக அரசியல் கட்சியில வாரிசுன்னு இருந்தாரு. அறிவிச்சவரு மக்கள் ஏத்துக்கல. இவர் இல் சொல்லுங்க ஹிட்மேன். சரி பிங்க். அதுதான் இல்ல அவரு ஈஸ்வர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சியில இருந்தாரு, அதுக்கப்புறம் நடிகரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அரசியல் கட்சியில இருந்துட்டே அவர் நடிகரா இருந்தாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. நாங்க வந்து அரசியல் கட்சியில இருந்து தான் அரசியல் பண்ணணும்னு இல்ல. நாங்க வந்து தனியா ஒரு வழியில அரசியல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஈஸ்வர். இல்ல அதுதான் இப்ப நாங்க 30 வருஷமா நாங்க வந்து தனியா மக்கள் இயக்கம் வச்சு நற்பணி மன்றம் வச்சு எல்லாமே பண்ணிட்டு எல்லா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லயும் எங்க வாய்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? நீங்க கடந்த 10 வருஷத்துல நடந்த எல்லா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லுமே எங்க வாய்ஸ் இருக்கு. நாங்க தனியா ஒரு அரசியல் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்துட்டு தான் நீங்க வரணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஃபார்முலா செட் பண்ணக்கூடாது. சரியா? ஈஸ்வர் அடுத்த கொஸ்டின். என்னாச்சு, தூங்கிட்டானா? டேய் ஈஸ்வரே. இதோ மியூட்டை போட்டு விளையாடிட்டு இருக்கான் ஒருத்தன். அதுக்கு இல்லடா, பேசுற வரைக்கும் நீ குறுக்கால வரடா. நீ கேட்ட கொஸ்டினுக்கு 2 பேருமே பதில் சொல்லியாச்சு. நாங்க அடுத்த எடப்பாடி கொஸ்டின். மாதிரி காலில் விழுந்தாயா சிஎமானோம், அவ்வளவு ஈஸியாவா சிஎமானோம் நாங்க? சீ அதாவது எடப்பாடி எல்லாம் இதுல இழுத்துன்னு வராங்க. தளபதி எம்ஜிஆரை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இதுல எடுப்புலாம் பத்தி பேசணும். இல்ல அதான் ப்ரோ, இவரு இல்ல ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ என்ன சொல்றாரு, நீங்க ஈஸியா வரீங்க, எதுவுமே பண்ணாம வரீங்க அப்படின்னு நம்ம மேல வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நீங்களே ஒண்ணுமே பண்ணாம காலில் தண்டா சிஎமானீங்கன்னு சொல்றேன். ஈஸ்வரன் என்னடா வர வர திமுக மாதிரி அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சமாச்சும் அதிமுக மாதிரி நடந்துக்கடா. அடிமையா இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபேக்டா வச்சு பேசணும் ஒரு காலத்துல. சரி ஈஸ்வர் அடுத்த கொஸ்டின்டா. டேய் உனக்கு நீயே மியூட் போட்டுக்கிட்டு அங்க இது பண்ணாத, எங்க மேல பழிய போடாத. இன்னும் நான் கேட்கறது ஏதோ கேட்டீங்களே காலைல, அவரு கிட்டத்தட்ட ஸ்டாலின் இவரு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல தான் எம்எல்ஏ ஆனாங்க. ஒவ்வொரு படிப்படியா தோல்வியும் அடைஞ்சார், வெற்றியும் அடைஞ்சார். தன்னுடைய இவர் நீங்க கேட்டீங்கல்ல, தன்னுடைய தொகுதியில ஜாதி ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சா மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணாரு விஜய். ஆனா அவரோட கம்யூனிட்டி 3வது இடத்துல தான் இருக்கு. அதே மாரி அந்த தொகுதியில ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இதுவும் பண்ணியிருக்காரு. கீழ் லெவல்ல இருந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. விக்னேஷனா திடீர்னு போயிட்டு மேல உட்காந்துட முடியாது. ஒவ்வொரு படியும் கஷ்டம். இங்க எல்லாராலையும் முடியாது. எல்லாருக்கும் அந்த இது லக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கேப்பபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. தக்க வைக்கிறதுக்கு 4½ வருஷத்த ஒருத்தன் ஆட்சி பண்ணிட முடியாது. அதுவும் ஜெயிண்ட் மாரி ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரா.
சும்மா வாய்க்கு வந்ததை இல்லையா, மாங்கா எப்படி போட்டு சிஎம் ஆனாருன்னு சொல்லியா? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல யாரு தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லு. 122 எம்எல்ஏக்கள் தேர்வு அன்னைக்கு நம்பிக்கையில்லா மக்கள் தேர்ந்தெடுக்கல. இல்ல மக்கள் நான் ஒண்ணு சொல்லட்டா, பெரும்பான்மை எம்எல்ஏ இருந்தா ஒரு கட்சிக்கு கட்சியோட இல்ல தலைமை இல்ல தேர்ந்தெடுத்து இல்ல எடப்பாடி தான் இல்ல ஈஸ்வர், இல்ல உண்மையா எடப்பாடி சொல்லணும். தான் சிஎம் அப்போ ஆகணும்னு சொல்லி பொதுச் ஓட்டு செயலாளர் போட்டாங்களா? பொதுச் இல்ல இல்ல செயலாளர் இருந்தது யாரு? இல்ல இல்ல இதுல ரேவந்த் என்னையா ரெட்டி சிஎம் வெக்கப்படுறீங்க? ஆனாரு. இல்ல சொல்லுங்கயா, இல்ல சசிகலா தான் அனுமதி சிஎம் ஆக்குச்சின்னு சொல்றதுக்கு ஏன்யா இப்படி நீங்க வந்து அன்னைக்கு இருந்த கூச்சப்படுறீங்க? ஜெனரல் செக்ரட்டரி கட்சியோட கட்சியோட முன்னவர் இது சட்டமன்ற முன்னவர் அறிவிச்சாங்க. நான் கேக்குறேன், இதே ஃபார்மேட் தான் இந்திரா காந்தி பல இதுக்கு பண்ணாங்க. நேருவும் இதான் பண்ணாரு. பக்தவச்சலம் எப்படி சிஎம் ஆனாரு சொல்லுங்க? பக்தவச்சலம் காமராஜர் எப்படி சிஎம் ஆனாரு? பார்ட்டி ஹைகமாண்ட் சொல்லி அப்பெல்லாம் ஐயா அவங்க எப்படி உங்களை பத்தி அதுதான் கேட்டா சொல்றேன், உங்களை நானும் பத்தி அதான் சொல்லுங்க. சொல்றேன். அதே கட்சிக்கு தான் மக்கள், இவரும் வராரு. அதுதான் சொல்றேன், மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணலன்னு சொல்றேன். நீங்க வந்து ஈஸியா சிஎம் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க மத்தவங்கள இல்ல வந்து தேர்தல ஈஸியா போட்டியிடலையா நான் வந்துட்டாங்கன்னு நீங்க கேக்குறேன். சொல்றாதீங்கன்றேன். இல்ல நாராயணசாமி மாதிரி தேர்தலவே போட்டியிடாம நாங்க வந்துட்டோமா நாங்க கேக்குறோம். நாங்க அந்த 2016ல ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு தேவை, ஒரு எம்எல்ஏவா இருக்கணும். ஒரு கேண்டிடேட், ஒரு எம்எல்ஏ சிஎம்ஆ இருக்க தகுதி எம்எல்ஏவா இருக்கணும். அடிப்படை தகுதி இது இருந்தா போதும். அதே போல மார்ஜின் ஆஃப் 50 எவ்வளவு கான்ஸ்டிடுவன்சி இருக்கோ above 50+1 இது இல்ல இருந்தா இல்ல அவங்க ஆட்சி இல்ல இல்ல அமைக்கலாம். 2026 யாரால ஜெயிச்சாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஜெயலலிதாவால அதுதான் ஜெயிச்சு இல்ல ஆட்சிக்கு அங்க வந்துட்டு, பாருங்க, இங்க பாருங்க. ஜெயலலிதாவால 2016 எம்எல்ஏ வந்து வாங்கிட்டு எலெக்ஷன் யாரால ஜெயிச்சாங்க? இங்க பாருங்க 1952 எலெக்ஷன் யாரால ஜெயிச்சாங்க? டேய் நீ என்னடா எங்க கேட்டு எங்கடா போற? இங்க இல்ல எம்ஜிஆருக்கும் பார்ட்டியோட இல்லடா. ஹைகமாண்ட் என்ன இப்ப சொல்றாங்கன்னு இல்லடா, இருக்கு. 2வது கொஸ்டின் என்னடா? பக் ஆயிடுச்சு. 2வது கொஸ்டின் என்னடா? இல்ல இந்த அதுக்குள்ள கொஸ்டின் எங்கெங்க? கேக்குறாங்களா? காலைல இல்ல வந்த மாதிரி 2வது கொஸ்டின் பேசுறாங்க. என்னடா? 2வது கொஸ்டின் என்னடா? அதுக்கு சொல்றா. இருங்க இருங்க, ரெண்டாவது நான் நீ அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல அவன் ஒரே கேட்ட நிமிஷங்க. கொஸ்டினுக்கு நான் அவன் பதில் சொல்றேன். நீங்க சொல்லிக்கோங்க. இருங்க. அவன் என்ன கொஸ்டின் ஸ்டா கேட்டான்னு கேட்டா. இருங்க ஒரு நிமிஷம். ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே டைம்ல தான் முதலமைச்சர் இது எம்எல்ஏ ஆனாங்கன்னு சொன்னான். இப்ப ஸ்டாலின் எல்லாம் வந்து எனக்கு வந்து 95ல இருந்தே ஸ்டாலின் தெரியும். ஆனா எடப்பாடி வந்து 2017க்கு அப்புறம் தான் எடப்பாடி யாருன்னே தெரியும். ஏன் அதுக்கு ஆனா முன்னாடி எல்லாம் எம்எல்ஏ எடப்பாடி இல்ல ஏன் மேல அந்த வரல? தொகுதி எம்எல்ஏன்னு தெரியும்ல. அந்த தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலர் அந்த இல்ல, கட்சி அது ரீதியா அந்த தொகுதி மட்டும் தான் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா தெரியாது. ஆனா ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுமே. 2000ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல தெரியும். இல்ல சிஎம் ஓட சன் உனக்கு கே ஏ மதியழகன் கேட்டா யாரு உனக்கு எப்படி சரி. தெரியும்? கே ஏ மதியழகன் மோகனு எனக்கு எனக்கு இல்ல எனக்கு ஒரே பாருங்க. ஒரே நிமிஷம் எனக்கு மோகனு. இவன் இல்ல திமுக மரகத இல்ல சந்திரசேகரன் கேட்டா திமுகக்கு யாரு உனக்கு எப்படி தெரியும்? இவன் திமுகக்கு எலிவேஷன் கொடுக்க பாக்குறான். ஓகேவா? இது இல்ல மரகத ஸ்டாலினும் சந்திர எடப்பாடியே கிடையாது. டேய் அதெல்லாம் விட்றா. 2வது கொஸ்டின் என்னடா உனக்கு? முதல்ல கேளுடா. 2வது கொஸ்டின் 2வது எந்த கொஸ்டின் என்ன? ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த கூட செயல்படுத்தாம ஒரு இல்ல மக்கள் என்ன பிரச்சனை. அடிப்படை இல்லடா, என்ன அடிப்படையான விஷயம் கேக்குறது? நீ என்ன அடிப்படையான விஷயம் கேக்குற? இல்ல 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சீங்க. எத்தனை சரி. இல்ல தொகுதிகளை ஒரே நிமிஷம். சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. சுற்றுப்பயணம் பிஎம்ஐ பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கு இல்லடா. அதாவது நீ கேக்குறது வாஸ்தவம் தான். அவர் வந்து 2 வருஷமா 2 வருஷம் தான் ஆகுது. எத்தனை தொகுதி சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு. அதான் சாத்தியம் இல்ல. ஏன்னா, இங்க சாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது நீ சொல்ற மாரி எம்ஜிஆர் மாரியே பார்த்தீன்னா, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ன்றனால, இங்க இல்ல வந்து எம்ஜிஆர் எல்லா இல்லடா தொகுதி சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு இருந்த சினாரியோ வேற, இன்னைக்கு இருக்க சினாரியோ வேற. ஓகேவா? இன்னொன்னு பார்த்தீன்னா, இவரு போனாலே அத தாண்டி நீ சொல்றது அந்த எம்ஜிஆர தாண்டி இன்னைக்கு கூட்டம் வந்து இதுவாகுது. நெரிசல் இதாவுது. இன்னொன்னு வந்து போ அ இது தப்பு, கவர்மெண்ட் இது இல்லடா தவறு. சொல்றேன் கேளுடா. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து இதா குடுத்துச்சான்னா, கண்டிப்பா கம்மியா தான் குடுத்துச்சு. ஓகேவா? பாதுகாப்பு அந்த அளவுக்கு வந்து சரியா இது பண்ணல. ஸோ, அதனாலேயே நெறைய இடத்துக்கு போ முடியாத போச்சு. இடையில உனக்கே தெரியும். கரூர் இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஓகேவா? எம்ஜிஆருக்குன்னா நான் சொல்றேனே, ஓப்பனா சொல்றேனே. இந்திரா அதாவது அவரு இது அது என்னது புதுசா கட்சி ஆரம்பிச்சப்பயே பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா விஜய்க்கு யாரு சப்போர்ட் இருக்குது? சொல்டா. சொல்டா ஈஸ்வரு. பேசுடா. கேக்குதா கைஸ்? கேக்குது ப்ரோ. நீங்க பேசுறது கேக்குது. ஈஸ்வர் பேசுறது கேட்கல. இங்க பாருங்க ஹோஸ்ட் மியூட்னு காட்டுது எனக்கு. நான் ஸ்கிரீன் ஷாட் கூட எடுத்து போடுறேன். இல்லடா. இன்னொன்னு இப்ப நான் கேக்குறேன். மியூட் தான்டா பண்ணேன். நான் தான்டா மியூட் பண்ணேன். சரி சொல்லு. இப்ப சொல்லு. இல்ல நீங்க சொல்றீங்களா இந்திரா காந்தி பேக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணதே கம்யூனிஸ்ட் தான். சிபிஎம்
இல்லடா வாழைத்தண்டா அது எதுவும் அது வாங்கி தான் அன்னைக்கு டேய் அது பேக் அது பண்ணாரு. ஓகேடா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்னது? சங்கரையா கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, இது கேட்டாரு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன எலக்ஷன் அது? திண்டுக்கல் இடைத்தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேக் அடிச்சாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவரே என்ன சொல்றது? திண்டுக்கல் சீனிவாசனே ஜெயிச்சாரு. அது சீனிவாசன் அவர் பேர் என்னது? அ மாயத்தேவன். மாயத்தேவர். மாயத்தேவர் ஜெயிச்சாரு. ஓகேவா? மொத்தம் 4 அந்த கட்சி கண்டெஸ்ட் பண்ணுச்சு. அதுதான்டா. அதுக்கு இல்ல இல்ல டீட்டெயில் காங்கிரஸ் இல்லடா. இல்ல இல்ல ஸ்தாபன டீட்டெயிலுக்குள்ளார நான் காங்கிரஸ் போகல. ஒரு பக்கம். இல்லடா, நான் டீட்டெயிலுக்குள்ளார நான் போகல. ஓகேவா? நான் வந்து ஃபேக்ட்ட சொல்றேன். அதாவது எம்ஜிஆரே போயிட்டு இவருகிட்ட கேட்டார்ல. யாரு பேர் என்னது? அவரு யாரு அவரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட கேட்டார்ல. நீ சொல்றியே சிபிஎம். அவர்ட்ட கேட்டார்ல, நீங்க வாபஸ் இல்ல இல்ல வாங்கிக்கோங்கன்னு. சிபிஎம் அன்னைக்கு ஒரு குழந்தை தான். அரசியல் அங்கீகாரம் பெற்று அப்புறம் அப்புறம் 12 ஏன்டா வருஷம் போய் கேட்டீங்க? கழிச்சு. அப்புறம் ஏன்டா போய் இல்ல இல்ல கேட்டீங்க? அவங்க என்ன பண்ணாங்க, சிபிஐ வேற, சிபிஎம் இது அதான் ஆதரிச்சாங்க. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆதரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இல்லடா. அபிஷியலா அவரு ஆதரிச்ச கட்சி. அவரு அவரு ராஜாவோட பழைய குரூப் அது ஓகே. நான் கேக்குறது என்னன்னா, நீங்களே போயிட்டு வாபஸ் தானே வாங்க சொன்னீங்க அவர்கிட்ட போய். இல்ல காங்கிரஸ் ம், நிக்குதுங்க. ஸ்தாபன ம். காங்கிரஸ் நிக்குது. காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ் நிக்குது. அப்ப ஆக்டிவா இருக்காரு காமராஜர். அதுக்கப்புறம் திமுக நிக்குது. இது இது நேஷனல் பார்ட்டியான இது காங்கிரஸ் இருக்கு. இந்திரா காங்கிரஸ் இருக்கு. இந்த 4 கட்சி 3 கட்சியும் தாண்டி தான் இவர் ஜெயிக்கிறார் மாயத்தேவன. திமுக சரிடா அதுல 3வது இடம் போகுது. சரிடா, சர்க்காரியா கமிஷன் தூக்கி நீங்க எத்தனை வாட்டி ஓடுனீங்க? ஏங்க ஸ்டேட் கமிஷன் நான் கேட்கறேன், எமர்ஜென்சிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க? நான் கேட்கறேன், படத்தை ஓட விடல. அதுக்கப்புறம் எங்க தொண்டர்கள் மேல டேய் 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 டேய், அது அதெல்லாம் தாக்குதல் படத்தெல்லாம் ஓட விட்டாச்சுடா. பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. அப்ப இருந்து ஒரு ஏய் 2 ஏரியால படம் போட்டி தூக்கி விக்னேஷ் மனசாட்சியெல்லாம் அசிங்கமா பேசாத. திட்டுவான். என்னதுடா வயசு டேய்? மரியாதைலாம் டேய் பேசாத. ஈஸ்வர, எம்ஜிஆர் பத்திட்டு என்ன லெகசி தெரியும் உனக்கு? என்ன உனக்கு என்ன வயசாகுது? என்ன லெகசி தெரியும்? அண்ணனுக்கு தூக்கி பிடிக்கிற. நீ என்ன சொன்னாலும் அண்ணன் இல்ல நான் கேட்கறேன். இல்ல அவரோட லெகசி வேற, இவரோட லெகசி வேற. ஃபர்ஸ்ட் அடிப்படை போறது ஒரு உன்னால சாதாரண இல்லடா. குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். இல்லடா, ஒரே நிமிஷம்டா. எடப்பாடிய வந்து எம்ஜிஆரா ஏத்துக்கிற உங்களால என்ன சொல்றது? இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. இல்ல இல்ல மக்கள் நாங்க ஏத்துக்கிட்டாங்கடா. இல்ல மக்கள் ஏத்துக்கிட்டாங்கடா. அது போண்டா. மக்கள் ஒரு ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த நிமிஷம். தேர்தல்ல மோகன் தெரிஞ்சிடும். மோகன் சொல்லுங்க மோகன். மோகன் சொல்லுங்க மோகன். இந்த இல்ல நானு பழைய மாதிரி மூன்றாடி. போல நான் புதுசா இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்றேன். இந்த ம். எடப்பாடி எல்லாம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மீட்டிங் எல்லாம் வந்து அங்க பாத்தீங்களா யாரு கொடி பறக்குது அது நம்மளுக்கு தான் சப்போர்ட்னு சொன்னாரு. அவர் புள்ளியார் எதுக்கு சுழி சொன்னாரு? போட்டாச்சு. தனி ம். அவருக்கு ஓட் இல்ல பேங்க் எதுக்குடா இருக்குது. அது சொல்ற? எதுக்கு கூப்பிட்டாரு? புள்ளியார் சுழி போட்டாச்சு. ம். அலெக்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு கேட்கலாமா?